சிந்தித்து பாருங்கள். குயவன் ஒருவன் களிமண்ணால் பானைகள், பொம்மைகள், விதவிதமான வடிவம் கொடுத்து விதவிதமான பொருட்களை உருவாக்குகிறான். அதிலே அவன் ஒவ்வொரு விதமான கணமும் ஒவ்வொரு பாத்திரத்துக்கு கொடுக்கிறான். ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் ஒவ்வொரு விலையும் உண்டு. மண்பாண்டங்கள் உருவாகும்போது சரியான முறையில் உருவாகவில்லை என்றால் அதை அவன் சரி செய்ய வேண்டும். அது அவன் உருவாக்கினது. அவன் விருப்பம் போல்தான் அதை சரி செய்வான். அதை மீண்டும் உருவாக்குவதும் அழிப்பதும் அவன் காரியம். அதுபோலத்தான் நம்மை கர்த்தர் வணைந்தார் களிமண்ணாலே, அவர் விருப்பத்தின்படியே, அவர் கற்பனைகளின்படியே. அவரை போலவே அவரே அதற்கு கனத்தையும் மகிமையும் கொடுத்து ஜீவ சுவாசத்தையும் கொடுத்தார். ஆனால் வணையப்பட்ட சிருஷ்டியோ தான் களிமண் என்று அறியாமல் என்னை ஏன் படைத்தாய் என்றும், நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்றும், நீ யார் என்றும், என்னை உருவாக்கினவன் இல்லை என்றும் சொல்ல ஆரம்பித்து விட்டது. குயவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை சிருஷ்டியே மறவாதே. களிமண்ணால் செய்யப்பட்ட சிருஷ்டியே, குயவன் உன்மேல் கோபம் கொள்வாரானால் நீ அழிவது நிச்சயமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிக்கை செய்யாவிடில் சிருஷ்டியே பாதாளத்தில் வேதனைப்படுவதும் நிச்சயமே. அற்ப சந்தோஷத்துக்காக நித்தியத்தை இழந்துவிடாதே. சிருஷ்டியே, உனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திரு. ஆமென்.